நாடாளுமன்ற சம்பவம் குறித்து அதிமுக ஒரு வார்த்தை கூட பேசவில்லை என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் விமர்சித்தார். நாடாளுமன்றத்தை கூட பாதுகாப்பை உறுதிப்படுத்த முடியாத ஒரு மோடி அரசாங்கம் இந்திய நாட்டையே நாங்க தான் பாதுகாப்போம்னு சொல்றது எதை வச்சு அவங்க சொல்றாங்கன்னு எனக்கு புரியல. எப்படி நீங்க இந்திய நாட்டை பாதுகாக்க போறீங்க? இவ்வளவு எம்பிக்கள் நியாயமான கோரிக்கை கேட்கிற அதை கூட அவங்களால ஏற்க முடியல. ஏன் ஏற்க முடியல? அதை பத்தி விவாதிச்சா என்ன? இப்ப சம்பவம் நடந்ததை பத்தி என்ன நடந்ததுன்னு விவாதிக்கிறதுனால என்ன ஆபத்து வந்துட போகுது? உள்துறை அமைச்சர் ஏன் அதன் மீது ஒரு அறிக்கை கொடுக்க மறுக்கிறாரு? ஸோ இதெல்லாம் என்னன்னா தங்களுடைய பலவீனத்தை மூடி வெளிக்கு பகிரங்கமா ஒத்துக்கிற மாதிரி நிலைமை வந்துருங்கிற காரணத்தினாலதான் கேள்வி கேட்கிற எதிர்கட்சி உறுப்பினர்கள் சகட்டு மேனிக்கை நீக்கம் பண்றதுங்கிற நிலைமை என்பது வருது. பார்லிமெண்ட்ல இந்த இவ்வளவு பெரிய அமளி நடக்குது. இது வரைக்கும் அதிமுக ஒரு வார்த்தை கூட பேசலையே. பாராளுமன்றத்துக்குள்ள நுழைஞ்சு பண்றதுல ஒரு நியாயமான விசாரணை நடத்துன்னு ஒரு வார்த்தை கூட அவங்க பேசலையே. நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ண வேணாம், நீங்க சஸ்பெண்ட் ஆக வேணாம், அப்படியே நீங்க பண்ணாலும் உங்களை அவங்க சஸ்பெண்ட் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஆனா ஒரு கேள்வி கேட்கிற இது கூட இல்லையா? அப்புறம் என்ன பாஜக கூட்டணியில நாங்க வெளியேறி விட்டோம்னு சொல்றது என்ன அர்த்தம் இருக்கு? பாஜகவில் நாங்க இல்லைங்கிறது லட்சணம் இப்படிதானே இருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.